நாளையிலேருந்து ஐபிஎல் திருவிழா ஸ்டார்டிங் தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சோட ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்தலாம். பிக் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ப்ராபப்லி 11 என்னன்றதே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரியும். சரிட்டு நம்ம டைமஸ் பண்ணாவே வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். இதுக்கப்புறமா ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். நியூஸஸ் வீடியோவும் வரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேட்ச் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுருவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ கரெக்டாக நம்ம வீடியோக்குள்ள கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஸோ இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரெக்டாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட ஓப்பனிங் செரமனி இருக்காதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது, ஸோ ஆர்சிபியோடைய செலிப்ரேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பேட் நடந்துச்சுல, ஸோ அந்த 11 பேருக்கு டெரிபியூட் பண்ணுற விதமாக தான் இதை வந்து ஆர்சிபி முன்னெடுத்திருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பிசிசிஐ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் செரமனி இருக்காது. ஸோ டைமிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 7 மணிக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டுருவாங்க. ஸோ 7:30 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கிக் ஆஃப் ஆகும். 7 மணிக்கு டாஸ், 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் போட்டுருவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஜியோ ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கான வழியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ ரெஸ்லிங் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சோர்ஸ் என்னன்றதை சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், டேக் பண்ணி விடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கான மேட்ச் சின்ன சுவாமியில் நடக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நடக்கும்போது ஸோ ஹையஸ்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்படுறாங்க. ரெண்டு டீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டார். அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு டீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணி தான் இந்த சீசனே வந்து அவங்க கிக் ஆஃப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க ரெண்டு பேரோட ஹெட் பார்க்கும்போது இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் 25 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் 11 ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க, 13 வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் வந்து ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டோட்டல் அச்சீவ் பண்ணாங்கன்றதையும் பார்த்துருந்தோம். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அவங்க 287 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டோட்டலாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 125 வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்ம ஆர்சிபி சைடு வந்தோம்னா அதே டோட்டல் அகேன்ஸ்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 262 வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய லோயஸ்ட் டோட்டல் அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ்னு பார்க்கும்போது 68க்கு ஆல் அவுட் ஆகிய ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. இது உங்களோட ஓவரால் ஸ்டாட்ஸ். பட் இருந்தாலும் பெங்களூரு ஸ்டாட்ஸ்னு வந்தோம்னா இது வரைக்கும் 8 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து 5 ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க, 3 தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ பிச் கண்டிஷன்ஸை பார்க்கும்போது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் போய் எடுக்கிறவங்க தான் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெண்டு டீமோட ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது ரெண்டு டீமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்காங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11 பார்த்துடலாம். பேட்டிங் ரெண்டு டீமுக்குமே கடப்பாறையாக இருந்தாலும் பட் இருந்தாலும் பவுலிங் ரொம்ப போராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆர்சிபியோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஃபில் ஷாட் அண்ட் ஆல்சோ விராட் கோலி ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனில் ஜேக்கப் பெத்தல், 2 டவுனில் கேப்டன் ரஜத் பட்டிதார். அதுக்கப்புறமா நம்மளுடைய டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெவர்ட், குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், மங்கேஷ் யாதவ், ராசிக் சலாம் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இம்பாக்ட் சப்ல நம்மளுடைய சுயேஷ் சர்மா ஆடுவார். ஸோ எஸ் தயாலோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மங்கேஷ் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. எஸ் தயால் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சீசன் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்றத ஆர்சிபி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதர்வைஸ் மங்கேஷ் யாதவ் அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பிளேயிங் லெவல் வந்தோம்னா ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மா அண்ட் ஆல்சோ டிராவிஸ் ஹெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுவாங்க. 1 டவுனில் கேப்டன் இஷான் கிஷன் வருவார். இஷான் கிஷனுக்கு அப்புறமா ஹென்ரி கிளாசன், லியாம் லிவிங்ஸ்டன், நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஆல்சோ சாலில் அரோரா இல்லைனா வந்து அனிகேத் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் விளையாடுவாங்க. பிரைடன் காஸ், ஹர்ஷ் துபே, ஹர்ஷர் பட்டேல் ஆர் உனாத் கட், சிவா மாவி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இம்பாக்ட் சப்ல ஜீசன் அல்சாரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா நான் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பிரைடன் காஸ்க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேவிட் பேனை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அனிகேத் வர்மாவுக்கு பதிலாக சலீல் அரோலா ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லிவிங்ஸ்டன் இல்லாத பட்சத்துக்கு கமிந்து மெண்டிஸ் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் தான் யார் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா பிரைடன் காஸும் இருக்காரு, டேவிட் பேனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஈஷான் மலிங்காவும் இருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேட்சோட வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா ஸோ ஓவரால் பார்த்தோம்னா நான் வந்து 53% கிட்ட நான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல 47% வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈக்குவல் வின்னிங் சேலஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ ஒன் சைடாக இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ரெண்டு டீமுக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வின்னிங் சான்சஸ் இருக்குது. ஸோ யாரோட கை வாங்க போகுதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் ஸோ என்னால் என் டீமை விட்டு கொடுக்க முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா.